அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல விளக்கேற்றணும் அப்படின்னு நினைச்சாவே ரொம்ப அழகான விஷயங்க. ஆனா, பொதுவா விளக்கேற்றுறதுனால இவ்வளவு நன்மை இருக்கா அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம பிரம்மாண்டமா ஒண்ணும் வெள்ளி விளக்குல தான் ஏற்றணும், இப்படி தான் ஏற்றணும் அப்படின்னலாம் கிடையாதுங்க. சாதாரணமா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கு, அது சிறியதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, அந்த விளக்குல இந்த மாதிரியான விஷயங்கள கடைபிடிச்சு நீங்க விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னாலே போதுங்க. கண்டிப்பா நம்ம வீட்ல ஒரு நல்லது நடக்கும். முக்கியமாக துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த 3 சக்தியும் அந்த தீபத்துல இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். 21 தலைமுறை பாவத்த கூட நீக்க வல்ல ஒரு சக்தி வாய்ந்தது இந்த தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம வீடுகள்ல ஏற்றக்கூடிய தீபத்த பற்றியும், காமாட்சி அம்மன் விளக்கு பற்றி நாம நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுல என்ன தவறெல்லாம் செய்யவே கூடாது. ஏன் நம்ம தீபம் ஏற்றுறோம்? இதனால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுதுன்னு நெறைய தகவல்கள தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமாக உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஒரு ஒரு படி எடுத்து வைக்கவே முடியல. ஏதோ ஒரு நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வீடு கட்டுறதுக்கான இடம் அமையல. அந்த பாதியில் ஒரு சிலருக்கு வீடு நிற்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு சின்ன பரிகாரம் செஞ்சால் போதும். நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிட்டா போதும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு உடனடியாக சரி செய்து தரப்படும். இந்த தீபங்கள் ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வர்றது தாங்க. தீப ஒளி இருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாமையை போக்கக்கூடியது. அந்த ஒளியில் நம்ம கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தீராத கடனை கூட தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீபம் தாங்க காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது. இது பரிகாரம் அப்படிங்கிறத விட நாம் இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். விளக்கு ஏற்றுவது என்பது வீடுகளில் சம்பிரதாயமாகவே இருக்கு. காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் தீபம் ஏற்றும் போது துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த 3 சக்தியும் தீபத்தில் இருப்பாங்க. ஒளிமயமான முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனமும் தெளிவு பெறும். இதனால கண்டிப்பாக நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது நல்லது. சரி, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணமாகி ஒரு புதுமண பெண் வந்து கணவன் வீட்டுக்குள்ளே போகிறா அப்படின்னா கூட காமாட்சி அம்மன் விளக்கை முதல்ல கையில் கொடுத்து அனுப்புவாங்க. குலம் தழைத்து குடும்பத்தில் அனைத்து மங்களமும் உண்டாக தினமும் நாம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் கூட காமாட்சியை குலதெய்வமாக நினைத்து வழிபட முடியும். முதல்ல அந்த விளக்க மணப்பெண் ஏற்றுவதன் மூலமாக அந்த குலம் தலைத்து வாழையடி வாழையாக வளரும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை. எனவே தான் நம்ம வீட்டில் எரிந்த விளக்க பிறருக்கு எப்போதுமே தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்பவுமே கொடுக்கக்கூடாதுங்க. அதே போல் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் இருக்குது, இந்த கடன் தொல்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட மற்றவங்க கிட்ட இந்த தீபத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம வீடுகளில் இப்படி 2 வேளைக்கும் தீபம் ஏற்றணும். காலையில் 6 மணிக்கு முன்பு ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து இந்த பூஜை செய்வதால் 48 நாளைக்குள்ள உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு 48 நாளைக்கு இந்த தீபத்தை வந்து ஏற்றுறீங்க, மனதார நினைத்து ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 48 நாளைக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் இப்படி சொல்லப்படுது. எப்போவுமே நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது விளக்குகள் சுத்தமாக இருக்கணும். விளக்கேற்றுவதற்கு முன்தினமே விளக்குகளை பளிச்சுனா கழுவி சுத்தம் செஞ்சிடணும். வெள்ளிக்கிழமை இப்போ தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையே போய் நம்ம வந்து விளக்கு சுத்தம் செய்கிறது கூடாது. ஏன் வீட்டை கூட நம்ம அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காமாட்சி விளக்குல 2 பக்கமும் யானையினுடைய உருவம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. மஞ்சள், குங்குமம், மலர்கள் இவையெல்லாம் வைத்து ஏற்றலாம். விளக்குல அதிக சுடர் ஒளிர்ந்து மஞ்சள், குங்குமம், மலர்கள் படாமல் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது நம்ம தீபத்தை
அலங்காரம் செய்து அந்த விளக்கை அலங்காரம் செய்கிறோம். மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சு பூ வச்சு தீபம் ஏற்றுறோம். இது வந்து நல்லது தான். ஆனால் அதுவே அந்த தீபச்சுடரில் வந்து கருகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அதுபோல் இந்த அம்மனுடைய தீபத்தை விளக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த விளக்குக்கு பொருந்துகிற மாதிரி ரொம்ப பெரியதாகவும் இல்லாமல் பொருந்துகிற மாதிரி ஒரு தட்டை அடியில் வச்சுருங்க. அதாவது அந்த தட்டை அடியில் வச்சு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம நேரடியாக விளக்கை வந்து அப்படியே வச்சு வைக்கிறது வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து அரிசியை வந்து பரப்பி அது மேலே வந்து வைப்பாங்க. அதுவும் ஒரு நல்லது தான். காமாட்சம்மன் விளக்கில் எப்பயுமே நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுவது இன்னும் கூடுதலான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம தாமரை தண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் அது மாதிரி பயன்படுத்துறது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நல்லெண்ணெயில் நெய் கலந்தும் விளக்கேற்றலாம். ₹1 அல்லது ₹5 நாணயத்தை இட்ட பிறகு திரியிட்டு தீபம் ஏற்றுறது நல்லது. கூடுதல் சிறப்பை இது பெற்றுக் கொடுக்கும். நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் எந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்துறது இன்னமும் சிறப்பு. அதற்காக நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் எல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் இந்த மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நெய் தீபம் ஏற்றுவது இன்னமும் சிறப்பு. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் கூடுதலான சிறப்பு. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சிடணும். பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள் படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யணும். அரிசி மாவில் கோலம் போடலாம். விளக்கை தரையில் வைக்கலாம். அதாவது தரையில் வைக்காமல் கோலமிட்டு அதை மேலே ஒரு தட்டு வச்சு அதில் வந்து ஒரு சிறிய அளவுக்கு பச்சை அரிசி கொட்டி பிறகு தான் அந்த காமாட்சியம்மன் விளக்கு வைக்கணும். இது நல்லது. அதுபோல் தாம்பாளத்திலும் நீர் பூக்களை தூவி அதன் மீது விளக்கு வைக்கிறது நல்லது. காமாட்சியம்மனுக்கு தினமும் நாம் வந்து குங்கும அர்ச்சனை செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 108 முறை ஓம் காமாட்சி அம்மனே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து கரும்பை நிவேதியமாக வைத்தா விரைவிலேயே உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறதால இந்த மாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த அம்மனுடைய விளக்கை ஏற்றும் போது நாம் வந்து நிறைய விஷயங்களை கவனிக்கணும். அந்த திரியை வந்து விளக்கில் வந்து எரிய விட்டுறக்கூடாது. அந்த விளக்கில் வந்து திரி எரிந்து விளக்கு வந்து கருப்பாக ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி ஆகும்போது கண்டிப்பாக அதை தடுக்கணும். அதே போலயே அந்த திரி வந்து பற்றி குபுன்னு எரியிற மாதிரி இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் எரிந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா ஒரு பூ கொண்டு அந்த விளக்கை சமாதானப்படுத்தணும். அதுதான் நல்லது. ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போதும் கட்டாயமாக புதிய திரியை பயன்படுத்துறது தான் நல்லது. ஏற்கனவே திரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொண்டு அந்த திரியை போடக்கூடாது. அதுபோல் திரி நன்றாக இருக்கிறது என்பதுக்காக நம்ம அதே திரியை பயன்படுத்தக்கூடாது. அந்த வகையில் காமாட்சியம்மன் விளக்கை நாம் வீட்டில் ஏற்றினா நிச்சயமாக மகாலட்சுமி மனம் குளிரும். நீங்கள் வேண்டிய வரம் எல்லாமே அப்படியே உங்களுக்கு சற்றும் யோசிக்காமல் வாரி வழங்கி விடுவாள். எனவே மகாலட்சுமியினுடைய அருள் பெற காமாட்சியம்மனுடைய விளக்கை ஏற்றுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக இந்த அம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு முன்பு அதற்கு அடியில் ₹5 நாணயம் அல்லது ₹1 நாணயம் ஏதாவது ஒன்று கூட வைக்கலாம். அதன் சிங்க முகமும் அதே போல் மேற்புறம் தெரியும்படி வைக்கிறது நல்லது. இதனை மாற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை. பிறகு விளக்கை அமர்த்தி தீபத்தை ஏற்றலாம். முத்து போல தீபம் எரியும் போது நம்மளுடைய வாழ்வும் அவ்வாறே மலரும் என்பது தீப சுடரை பந்தம் போல எரிய விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு முறை தீபம் ஏற்றும் போதும் கட்டாயமாக புதிய திரியை பயன்படுத்துறது தான் நல்லது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி காமாட்சியம்மன் விளக்கில் இப்படி விளக்கேற்றுதல் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இந்த தீபத்தை ஏற்றணும். அலட்சியமாக ஏற்றுறது, அதே போல் நம்ம வந்து நேரங்கட்டின நேரத்தில் வந்து ஏற்றுறது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் போது இன்னும் நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த காமாட்சியம்மன் தீபத்தை ஏற்றும் போது வாழ்க்கையில் நம்ம இதுவரைக்கும் பெறாத நிம்மதி கூட நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், முக்கியமாக எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு வழியாக இந்த காமாட்சியம்மன் தீபம் ஏற்றுவது சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்றுறதுல இவ்வளவு பெரிய வழிமுறைகள் இருக்கிறதா? இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா? அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும், பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.